ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. എനിക്ക് ഭയങ്കര തണുപ്പ്, വിറച്ച് നിൽക്കുന്ന അളവ് തണുപ്പ്. தொப்பி வச்சല്ലേ வைக்கணும், ஆனால் ரொம்ப தണുப்பு. வீட்டுக்குள்ளே இவ்வளோ தണുப்பு, வெளியில் வெயில் சுத்தமாக இல்லை. இப்படி ஃபாக் കൊണ്ട് நிறஞ்சிருக்குமே அந்த கிளைமேட். நமக்கு மூடியும் கொண்டு கம்பளியில் இருந்து அப்படியே இருக்கணும்னு தோணும், அவ்வளோ தണുப்பு. ஆனால் என்ன பண்ணுறது, சமையல் பண்ண இளம்பி தானே ஆகணும். இப்போ நான் காலத்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டட்டா, காலத்து நினைப்பு மணி 11 ஆச்சு. இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2-3 விதத்தில் பண்ணியிருக்கேன். இன்னும் கோதுமை தோசை பண்ணினேன். அப்போ கோதுமை தோசை வந்து மக்களுக்கு விருப்பமே இல்லை. அப்போ அவியலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இது வேறு என்னது மியூஸ்லின்னா எல்லா நட்ஸும் அப்படியே சேர்ந்துருக்குது. அது ஹெல்த்து ரொம்ப நல்லது. ஓட்ஸு வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதை நம்ம பாலில் இது போல் பால் நல்லா திளப்பிச்சு அதில் கோர்த்து சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. அப்போ ஒரு ஆளுக்கு மியூஸ்லி, ஒரு ஆள் வந்து இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த குளிரில் எத்தனை விதத்தில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் உண்டாக்க முடியும், ரொம்ப கடுப்பாகும். அப்போ சொந்தமாட்டு போய் நின்று கிச்சனில் நின்று ஒரு ஆள் மேகி உண்டாக்கி நிற்கி, நான் வந்து கிச்சனில் நின்று மேகி உண்டாக்கி நிற்க, அவளுக்கு மியூஸ்லி வேண்டான்னு சொந்தமாட்டு பண்ணி நிற்க. ஏன் இத்தனை லேட்டாக பண்ணதானே, இப்போ தான் ஒரு 10:30 ஒரு கிளம்பி வந்தப்போ ரொம்ப குளிரானதுകൊണ്ട്. இப்போ ஸ்கூல் லீவு இங்கே நம்மளை கிறிஸ்மஸுக்கு அங்கே 10 நாள் லீவ் விடுற மாதிரி இங்கே லீவு. அப்போ லேட்டாக தூங்கி லேட்டாக எழும்புறது. அப்போ இப்போ எழும்பி என்னட்ட மேகி பண்ணி கேட்டேன், நான் பண்ணல, ரொம்ப குளிருது. இதில் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை தோசை பண்ணியிருக்கேன், மியூஸ்லி பண்ணேன். இனி நான் அடுத்து மேகி கூட பண்ணேன். அப்போ நான் பண்ண மாட்டேன், இந்த நாடு சொந்த மாட்டேன், போய் நான் பண்ணி நிற்கேன். இப்போ இதுதான் இந்த எங்களை பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து வெளியில் கிளைமேட் அப்போ என்னென்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் அப்படி தெளிஞ்சு வருது. ஆனால் வெயில் சுத்தமாக இங்கே இல்லை, வெயிலுள்ளதே இல்லை. அப்போ இப்போ 11:30 ஆச்சு. இப்போ ரொம்ப குளிருது, காற்று உண்டு. இப்போ எனக்கு கடைக்கு போகணும், கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்க. அதுக்கு வேண்டி இத்தனை நேரம் வெயிட் செய்திருந்தால் வெயில் வரும். ஆனால் வெயில் வர மாதிரி என்ன தெரியலை எனக்கு. அப்போ இதில் பதிய வண்டியும் கொண்டு போகணும், வேறு வழி ஒன்றும் இல்லை. இப்போ நான் சூடு கிட்டக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா காட்டட்டா. இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் நான் காட்டினேன்னு தோணுது. பாட்டிலில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன், நல்ல சூடு, நல்லா சூப்பராக சுகமாக இருக்கும். என்ன சுகம் இப்படி யாரும் இருக்கணும் தோணும். ஆனால் ஆல்ரெடி மணி லேட் ஆகுது. சமையல் பண்ண லஞ்சு பண்ணணும். இப்போ அனு சாப்பிட்டுருக்கேன். இப்போ தான் என்னோட சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையல் லஞ்சு பண்ணதான். இப்போ லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கை வந்து தோரம் வைக்க போகிறேன். நம்மளை சக்கை பிஞ்சு சக்கை எங்ககிட்ட நான் இதுக்கு முன்னே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிஞ்சு சக்கை, அந்த சக்கையை நான் தோரம் வைக்க வேண்டி இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி வேக வச்சுட்டுருக்கேன். இங்கே நம்மளை சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து இங்கே வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு கூட்டு பண்ணக்கு, நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் இங்கே கிட்டுச்சு, சூப்பர் வெண்டைக்காய். அப்போ இதுவும் ஒரு கூட்டு பண்ணணும். அடுத்து என்ன சொல்ல, துணியை இப்போ தான் வாஷிங் மிஷினில் போட்டேன். இப்போ இங்கே வெயில் இல்லையா, அப்போ அது காரணம் நான் இப்போ லேட்டாக தான் துணியை வாஷிங் மிஷினில் போட்டேன். அதிலே உணக்கி எடுக்கலாம். உணக்கி எடுத்தால் நமக்கு 100% உணங்கி கிட்டாது, கொஞ்சம் ஒரு ஈர்ப்பம் போல இருக்குது. அப்போ அது வெயிலில் போட்டு கொடுத்தா உணங்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் கையில் துணி துவைக்கதவியே இருக்குன்னு நிறைய பேர் அவையெல்லாம் நினைக்குமா கஷ்டமாக இருக்குது. நல்ல தணுப்பா, அப்போ தண்ணி நல்ல தணுப்பாக இருக்கும், கையெல்லாம் ஐஸ் போல் ஆகும். அதை விட கஷ்டம் துணியை உணக்கி எடுக்கிறது. அது ரெண்டு கஷ்டம். வெயிலே இல்லையா, அப்போ உணக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படிதான் இங்கே என்ன போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட சமையல் எல்லாம் முடிஞ்சு என்னன்னு பார்க்குவோம். எனக்கு சமையல் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு, சோறு, இது சக்கை தோரம் வச்சது, இது வந்து நம்ம தேங்காய் இறக்கி அதை வச்சு தான் பருப்பு கறி இல்லையா, இங்கே டாலுன்னு சொல்லுவேன் அது. இது வந்து வெண்டைக்காய் கூட்டு. இங்கே எல்லாம் சோறு கோரியாச்சு, அதான் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் எனக்கு சாப்பிடணும். இவ்வளோ தான் இன்னும் எனக்கு லஞ்ச்.
அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க எல்லாரும். லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.